ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் எம்ஆர் டிவைன் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் குன்னத்தூருங்கிற ஏரியாவில் இருந்து திருவேங்கடநாதபுரம்ங்கிற ஊரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் அமைஞ்சிருக்கிறது வெங்கடாச்சலபதி திருக்கோவில். இதை நம்ம தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தாமிரபரணியோட நதிக்கரையில் குன்றல் மேலே இருக்குது. இதோட சாமி பார்த்திங்கன்னா மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட எழுந்தருள் இருக்கார். கோவிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வேண்டின நேர்த்தி கடனை இந்த கோயிலில் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்பதியில் நேர்ந்தது கூட இந்த கோயிலில் பண்ணலாம். ஆனால் இந்த கோயிலில் நேர்ந்த நேர்த்தி கடனை நம்ம இந்த கோயிலில் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட ஐதீகம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் இருக்குது. எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நேர்ந்த நேர்த்தி கடனை அவர் வாங்கிடுவார். இதுதான் மொட்டை போடுறதுக்கான இடங்க. பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது. இது கோயில் உள்ள என்ட்ரன்ஸு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, கொடிமரம் வெளியிலே இருக்கும். கருடாழ்வார் பக்கத்துலேயே கொடிமரம் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலில் அன்னதான சிறப்பு வசதியும் அமைஞ்சிருக்கு. எல்லா நாளுமே அன்னதான வசதி இருக்குது. இது கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா 12 படி இருக்குது. 12 படி எதை குறிக்குது அப்படின்னா, 12 ஆழ்வார்களோட புகழை குறிக்குது. நமோ நாராயணா. இது உள்ள பிரகாரம். புரட்டாசி மாதம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, வெங்கடப்ப நாயர் தனக்கு குழந்தை இல்லாதப்போ இந்த தெய்வத்தை வேணுனதும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த கோவில் எழுப்புனதாகவும் ஐதீகம் கூறுது. அதனால் இந்த கோயிலில் குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. கோயிலில் வேண்டி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாபாரத்தில் கருப்பட்டியும் உமியும் கொடுத்து குழந்தைங்களுக்கு எடைக்கு எடை சாமிக்கு கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு உன்னோட குழந்தைய என்னோட குழந்தைய எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிற ஐதீகம். இது பார்த்திங்கன்னா கோவிலில் ஆத்தங்கரையோட வியூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.